தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். அழகும் நயமும் கொண்ட படைப்புகளில் ஒன்று சிற்பங்கள். பண்டைய கால கலாச்சாரங்களை தற்போது வரை கடத்தி வரும் இந்த படைப்புகள் தற்போது கால ஏட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருகின்றன. இந்நிலையில் பொலிவிழந்து வரும் இந்த கலையை உயிர்ப்பிக்க நினைக்கும் பெண்ணின் வாழ்வியலை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பட்டப்படிப்பை முடித்துவிட்டோம், நல்ல சம்பளத்துடன் வேலை எங்கு கிடைக்கும் என்பதே இன்றைய கால பட்டதாரிகளின் எண்ணமாக இருக்கிறது. அவர்களுக்கு மத்தியில் கலையை மூலதனமாக வைத்துக் கொண்டு வாழ்க்கையை மேம்படுத்த நினைப்பவர்கள் ஒரு சிலரே. அதிலும் நலிந்து வரும் கலையை உயிர்ப்பிக்க நினைக்கும் ஒரு பெண்ணின் ஓட்டத்தை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் கண்டனூரைச் சேர்ந்தவர் நீலகண்டன். பரம்பரையாக சிற்பக்கலையை வாழ்வாதாரமாக பேணும் இவருடைய மூன்றாவது மகள் அபிநயா. கல்லூரியில் BSc கணிதம் படிப்பை முடித்த இவர் தனது தந்தைக்கு உதவியாக சிறு வயதிலிருந்தே பட்டறையில் பணிபுரிந்தார். ஆனால் கலை மீதான ஆர்வம் அதிகரிக்க படிப்பின் பாதையை விட்டு கலையின் பாதையை தேர்ந்தெடுத்து சிற்ப கலைகளில் தற்போது பல புதுமைகளை புகுத்தி வருகிறார். இந்த சிற்பக்கலையில் ஈடுபடுத்திக் கொண்டதற்கான காரணத்தை அவரிடமே கேட்போம். எங்கள் அப்பா இந்த வேலையை தான் பார்க்குறாங்க அதனால் அவங்க கூட சின்ன பிள்ளையிலேருந்து போனனால கொஞ்சம் எனக்கு அது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இந்த பொம்மை இதெல்லாம் அடிக்கையில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும், நம்மளும் கற்றுக்கணும் இந்த மாதிரி அப்படின்னு. அதில் அப்பாவும் வேலைக்கு ஆளுங்க நிறைய பேர் தேடினாங்க, யாரும் அவ்வளோவா கிடைக்கல. சரி நம்மளே பார்ப்போமே, அப்பாவை ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ட்டு. அப்பா சின்ன பிள்ளைலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. சரி அவங்க கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து நம்ம கொஞ்சமாவது அவங்க மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறனால நான் இந்த வேலையை ஓரளவுக்கு கற்றுட்டு இப்போ ஓரளவுக்கு நானும் தனித்து பார்க்குற அளவுக்கும் நான் கற்றுக்கிட்டேன். மெல்ல மெல்ல மங்கி வரும் இத்தொழிலை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படும் அபிநயா அரசு தனது திறமையை அங்கீகரித்து சிற்ப ஆசிரியராக பணியமர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நலிந்து வரும் சிற்பக்கலையை முன்னுக்கு கொண்டு வர முனையும் இப்பெண்ணை வாழ்த்தலாமே. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குமாரனுடன் செய்தியாளர் நாசர். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.